செங்கோட்டையன் அவர்கள் நல்லா இந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். குறிப்பாக இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கேம்பெயின்லாம் போகும்போது அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவர் நல்லா எஃபெக்டிவாக அவர் ஆர்கனைஸ் பண்ணார். அந்த மாதிரியான ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் உடைய ஆட்கள் இங்கே டிவிகேல இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் கரூர்லேயே சிக்கல் என்னன்னா அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியல. அதுபோக டிவிகேவை பொறுத்தளவில் அவங்களோட அரசியல் செயல்பாடுன்றது கேம்பெயின் மட்டும்தான். கேம்பெயினை தவிர அவங்க எதுவும் பண்ணல. அவங்க போராட்டம் பண்ணல, கிரவுண்டில் வேறு எதுவும் அவங்க அரசியல் பண்ணல, மக்களுக்கான அரசியல் எதுவும் பண்ணல. இப்போ இபிஎஸ்னா அவருக்கு ஒரு கோட்டை இருக்குது, அதே மாதிரி இப்போ பொன்முடினா அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது, செந்தில் பாலாஜிக்கு ஒன்று இருக்குது, கேஎன்ஏருக்கு இருக்குது. அந்த மாதிரிலாம் டிவிகேல நீங்கள் பவர் பொலிட்டிக்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியாது. டிவிகேவை பொறுத்தளவில் விஜயோட நீங்கள் க்ளோஸாக இருக்கலாம். அதுதான் இப்போ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்ன, காளியம்மாள் மாதிரியான ஒரு லீடர். அவங்க நல்ல கரிஸ்மேட்டிக்கான லீடர். நினச்சாங்கன்னா நிறையா வேலைகள் பார்க்க முடியும், கட்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தலைவராக இருக்க முடியும். ஆனால் தாவேக்கு அவங்களை விட்டு பெருசாக அகாமடேட் பண்ணல. டிவிகேவுக்கு ஓட் போடக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னா அதிமுக காரங்க, என்டிகே காரங்க, பிஜேபி காரங்க. ஏன்னா டிவிகே பேசக்கூடிய இதே திமுக எதிர்ப்பு பேசுறது இந்த கட்சிகள் தான். ஸோ இப்போ டிவிகே குறிவிக்கக்கூடிய வாக்குகள் பிரதானமாக அதிமுக வாக்குகள் தான். சரி, இப்போ எம்ஜிஆர் போட்டோவுக்கு பதில் கருணாநிதி போட்டோவை வச்சா என்ன, யார் கோச்சிக்கு போகிறாங்கன்னா இல்லை, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. தளபதி சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அறிவு திருவிழா நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் உதயநிதி அவர்கள் தான் அப்படின்றத அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவர் தலைமையில தான் அந்த திருவிழாவை நடந்தது. ஆமாம். ஸோ எல்லாரும் பாராட்டி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிளியராக சொல்லிடலாம், யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ, யார் கைக்கு அதிகாரம் போகிறது மாதிரி இருக்கோ அவங்கள தான் எல்லாம் பாராட்டுவாங்க. அவருக்கு ஓட் போடுறாங்க. அவருக்கான ஒரு செல்வாக்கு கிரவுண்டில் உருவாக்கி அவர் அதிகாரத்துக்கு வராரு. ஸோ அந்த அதிகாரத்துக்கு வரணும்னா ஒரு ரூட் இருக்கு. அந்த ரூட்ல அவர் பயணிக்கும் போது போட்டியா 100 பேர் வருவாங்க. அவங்களெல்லாம் மீறி தான் அவர் அந்த இடத்துக்கு போறாரு. ஸோ அப்போ கல்வியானவர் அவர். அதையும் தாண்டி பொங்கலுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பாங்க, இதெல்லாம் தான் அவங்க ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாங்க. ஸோ வாரிசு அரசியல்ன்றது ஒரு எலக்டோரல் இஷ்யூவாக மாறுமான்னு எனக்கு தெரியல. இருக்குது, பாஜகலையும் வாரிசு அரசியல் இருக்குது. ஆனால் காங்கிரஸில் இருக்கிற அளவுக்கு இல்லை. காங்கிரஸில் ஒரு அந்த கட்சியவே ஒரு குடும்பம் கண்ட்ரோல் பண்ணுதில்ல, அந்த மாதிரியான வாரிசு அரசியல் பாஜகவில் இல்லை. மோடி அவர்கள் வாரிசு இல்லை. இவர் ஒரு வாரிசுன்ற ஒருத்தரை தாண்டி எதுவும் பண்ண முடியலையே. அவரு கட்டுப்பட்டு தான் எல்லாம் செயல்பட வேண்டிய சூழல் தள்ளப்படுறாங்க. பெரிய திறமசாலிகள்லாம் காங்கிரஸில் இருக்காங்க, பெரிய டால் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. பட் எல்லாருமே ராகுல் காந்தி கட்டுப்பட்டு தானே செயல்பட வேண்டியதாக இருக்குது. ராகுல் காந்தி மீறி யாராவது செயல்பட்டால் உரம் கட்டப்படுறாங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் மற்றும் தமிழ் தடத்தின் ஆசிரியர் கேப்ரியல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தி தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்ததை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? செங்கோட்டையன் அவர்களுக்கு பெருசாக ஒரு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இப்போ கொங்கு பகுதியில் ஏடிஎம்கேவோட அதிகார மையம்னா இப்போ கொங்கு பகுதி தான். ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ கடந்த சில மாதங்களாகவே செங்கோட்டையன் அவர்களை ஓரங்கட்டக்கூடிய வேலைகள் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ நேச்சுரலாக ஏடிஎம்கேல அவருக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட்ல அவர் வெளியேறணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. ரெண்டாவது வேற எங்கே போகலாம், டிஎம்கேல போய் சேர முடியாது. ஏன்னா நீங்கள் ட்ரெடிஷ்னலாக எம்ஜிஆர் அவர்கள் வழியில் நான் வந்திருக்கேன், ஜெயலலிதா அவர்கள் வழியில் வந்திருக்கேன்னா சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே போக முடியாது. அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு அங்கேயும் போய் சேர முடியாது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா டிவிகே தான். டிவிகேல ஏறக்குறைய செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸும் டிவிகேல இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் நல்லா இந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். குறிப்பாக இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கேம்பெயின்லாம் போகும்போது அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவர் நல்லா எஃபெக்டிவாக அவர் ஆர்கனைஸ் பண்ணார். அந்த மாதிரியான ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் உடைய ஆட்கள் இங்கே டிவிகேல இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் கரூர்லேயே சிக்கல் என்னன்னா அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியல. ஒரு பெரிய கூட்டம்னா என்ன, 30,000-40,000 பேர் ஒரு இடத்துல வராங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணும். ஸோ ஒரு ப்ரோக்ராமை பிளான் பண்ணுறோன்னா இங்கே இப்போ இருக்கோம்னா அடுத்து எந்த டைமுக்கு அங்கே போவோம், எப்படி கரெக்டாக ஷெட்யூல் படி கொண்டு போகணும், அது ஒரு ஆர்ட். அந்த விஷயங்கள் சரியாக பண்ண தெரியாதனால தான் நிறைய பிரச்சனைகள் அங்கே டிவிகேல வந்துட்டு இருக்கு. அதுபோக டிவிகேவை பொறுத்தளவில் அவங்களோட அரசியல் செயல்பாடுன்றதே கேம்பெயின் மட்டும்தான்.
கேம்பெயினை தவிர அவங்க எதுவும் பண்ணல, அவங்க போராட்டம் பண்ணல, கிரவுண்டில் வேற எதுவும் அவங்க அரசியல் பண்ணல, மக்களுக்கான அரசியல் எதுவும் பண்ணல. ஸோ கேம்பெயின் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமான ஒர்க்கே. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். விஜய்ன்ற ஒரு பெரிய ஃபேஸ் இருக்கு, விஜய் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறாரு, ஆனால் அது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அந்த ரோலை செங்கோட்டையனால ப்ளே பண்ண முடியும். அதுபோக விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி பன்ருட்டியார் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணாரோ அந்த மாதிரியும் ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கலாம். செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய ஒரு ஸ்டேச்சரும் இருக்கு, ஜெயலலிதா அவரோட க்ளோஸா ஒர்க் பண்ணவர், இண்டிபெண்டான ஒரு லீடரா அவர் ஃபங்க்ஷன் ஆனது கிடையாது. ஓபிஎஸ் மாதிரி தான், யாராவது ஒருத்தவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் ஒரு பெரிய ஒரு ஃபேஸா இருக்கார் டிவிகேவுக்கு, அவருக்கும் அதே ரோலை பிளே பண்ணலாம், பிஹைண்ட் த ஸ்கிரீன் இருந்து விஷயங்களை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சேரும்போது செங்கோட்டையனுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் அங்கே இருக்கு. அந்த ஸ்பேஸை இப்போ கரெக்டாக அந்த ஸ்பேஸை இவர் வச்சு ஃபில் பண்றாங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு தற்போது 77 வயசு. ஜென்ரேஷன் கேப் அப்படின்றது அந்த கட்சிக்கும் இவருக்குமே இருக்கு. இப்போ இவர் சொல்றது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பாங்களா? ஒரு முரண்பாடு ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல? இப்போ திமுகல செந்தில் பாலாஜி சேர்றார். திமுகல செந்தில் பாலாஜி சேர்றாருன்னா கொங்கு பகுதியில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றாங்க. திமுக கட்சியை பொறுத்தளவுல கொங்கு பகுதியிலேயே அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, அங்கே நிறைய நிர்வாகிகள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க, கட்சி கட்டமைப்பு இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதில் செந்தில் பாலாஜி அவர்களை ஃபிட் பண்ணுவாங்க. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவுல அதிமுக திமுக மாதிரியான கட்சி கிடையாது இது டிவிகே. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் இப்போ டிவிகேல போனாலும் அங்கே இந்த மாதிரியான கட்டமைப்புலாம் இருக்காது. ஸோ செங்கோட்டையன் அவர்களுக்கு நீங்கள் பெயரளவில் ஒரு பதவியை கொடுத்தாலும் அங்கே செய்யறதுக்கு ஒரு ரோலும் இருக்காது. இங்க எப்படி கோபி பகுதியில் அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா இருந்தார், அப்படி இங்க இருக்க முடியாது. ஏன்னா இங்க எதுவும் கிடையாது, இங்க விஜய் மட்டும்தான். டிவிகேன்ற கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் மட்டும்தான், அதை தாண்டி பெரிய பார்ட்டி ஸ்ட்ரக்சர்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்க ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டியில செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல செயல்பட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணலாம், விஜயோட கேம்பெயின்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம், வேற ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் எல்லாம் போடலாம், இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போடலாம், இதெல்லாம் பண்ணலாமே தவிர ஒரு பொலிட்டீஷியனா எப்படி கோபி பகுதி அவரோட கோட்டைன்ற மாதிரி இருந்தது இல்லை அந்த மாதிரி இருக்க முடியாது. இப்போ இபிஎஸ்க்குனா அவருக்கு ஒரு கோட்டை இருக்கு, அதே மாதிரி இப்போ பொன்முடினா அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு, செந்தில் பாலாஜிக்கு ஒன்று இருக்கு, கேஎன்ஏருக்கு இருக்கு. அந்த மாதிரிலாம் டிவிகேல நீங்க பவர் பொலிட்டிக்ஸ்லாம் பிளே பண்ண முடியாது. டிவிகேவை பொறுத்தளவுல விஜயோட நீங்க க்ளோஸா இருக்கலாம், அதுதான். ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியனா செங்கோட்டையன் அவர்கள் அங்கே ஃபங்க்ஷன் ஆக முடியாது. இன்ஃபேக்ட் இதை ஒரு விதமான ஒரு ரிட்டையர்மெண்ட்னு கூட பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளோ நாள் அக்ரெசிவான பவர் பொலிட்டிக்ஸ் பிளே பண்ணியிருக்காரு, இப்போ இதை ஒரு மாதிரி ஒரு அட்வைசர் மாதிரி மாறிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். ஒரு அட்வைசர் அப்படின்ற அந்த கெப்பாசிட்டிக்கு வந்திருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பழைய பொலிட்டீஷியன் செங்கோட்டையனா பவர்ஃபுல் லீடர் பொலிட்டீஷியன் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்க முடியாது களத்தில். ஆனால் இது தாவேகாவுக்கு பாசிட்டிவாக தானே சார் எடுத்துக்கிறோம். ஏன்னா கொங்கு பகுதி, அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு, 8 முறை கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அப்போ தாவேகாவுக்கு ஒரு தொகுதி கிடைச்சிருச்சு அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். எனக்கு அது கூட எனக்கு 100% என்னால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொங்கு பகுதியில் அதிமுக ஸ்ட்ராங். இப்போ சவுத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வெளியேறாங்க. சசிகலா அவர்களுக்கும் அப்புறம் பிரச்சனைகள் அவங்களும் கட்சியிலேருந்து வெளியேறாங்க. சவுத்தில் அவங்க தான் முக்கியமான லீடர்ஸ், அவங்க தான் முக்கியமான லீடர்ஸ்ன்றதை விட பவர் சென்டர்ஸ்னு வச்சுக்கலாமே. அவங்களாம் வெளியேறும்போது அதிமுக ஓவராலாக சவுத்தில் வீக் ஆயிடுறாங்க. ஸோ அதிமுகனால சவுத்தில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் இப்போ நீங்கள் கொங்கு பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொங்கு பகுதியில் யார் முக்கியமான பவர் சென்டர்ஸ்? இன்னைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேவோட பவர் சென்டர்னா இன்னைக்கும் கொங்கு பகுதி தான். உள்ளதுலேயே மற்ற எல்லா பகுதிகளை விடவும் ஏடிஎம்கே கொங்கு பகுதியில் தான் பவர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பிஜேபியோட இப்போ அலையன்ஸும் வச்சிருக்காங்க, பிஜேபியும் கொங்கு பகுதியில் ஸ்ட்ராங் அவங்க. ஸோ 24ல் ஓட்டு உடஞ்சது, இப்போ அதுவும் உடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எம்என்எம் வீக் ஆயிட்டாங்க. கமல்ஹாசனுக்கு இப்போ ஒரு செல்வாக்கும் கிடையாது, அவரும் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தினார். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேரும்போது எனக்கு என்னமோ கொங்கு பகுதியில் பெரிய டேமேஜை ஏற்படுத்த மாட்டார்னு நினைக்கிறேன். இப்போ ஓபிஎஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தனியாக அவர் ஏதோ ஒரு சவுத்தில் சில பகுதிகளில் அவரோட செல்வாக்கை செலுத்துறார். இவருக்கு அந்த வாய்ப்பும் இருக்காது, செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பும் இருக்காது. ஏன்னா கொங்கு பகுதி அதிமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்ட், மற்ற எல்லா பகுதியோடும் அங்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பெரிய டேமேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பொலிட்டிக்கலாக. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு போனது எந்த ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றீங்க? பொலிட்டிக்கலா எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல பெரிய டேமேஜ் ஏற்படுத்தாது. அவர் பெரிய கரிஸ்மேட்டிக்கான லீடர் அந்த மாதிரி கிடையாது அவர் செங்கோட்டையன். அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லீடர்.
அவரோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா பெரிய லீடர்ஸோட நல்லா கோஆர்டினேட் பண்ணி போகக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு உண்டு. எப்படி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களோட குட் புக்ஸ்ல இருக்க முடிஞ்சதோ அந்த காலத்துல, எப்படி அதே மாதிரி சசிகலா அவரோட குட் புக்ஸ்ல இருக்க முடிஞ்சதோ அந்த மாதிரியான ஒரு லீடர். சில லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா அவங்களே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. செங்கோட்டையன் அப்படிப்பட்ட லீடர் கிடையாது. யாராவது உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு லீடர், ஓபிஎஸ் அவர்கள் சார்ந்திருக்கிற மாதிரி சார்ந்திருந்து செயல்படக்கூடிய ஒரு லீடர், ஷேடோல பேக்ரவுண்ட்ல இருந்து செயல்படக்கூடிய ஒரு லீடர். ஸோ அந்த வகையில பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த மாட்டார்னு நினைக்கிறேன். அது போக அதிமுக நான் சொன்ன மாதிரி சில இடங்கள்ல வீக்கா இருப்பாங்கல்ல, வீக்கா இருக்கிற பகுதிகளில் மேபி இம்பாக்ட் ஏற்படுத்தலாம். செங்கோட்டையால ஏற்படுத்த முடியாது, பட் வேற லீடர்ஸால ஏற்படுத்தலாம். பட் கொங்கு பகுதின்றது அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லை, அங்கே என்ன பெரிய டேமேஜ் ஏற்படுத்த முடியும். ஆனா விஜய் அவர்கள் இப்ப சமீபத்துல நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோவை நீங்க பார்த்தாலே தெரியும், ஒரு மகிழ்ச்சியா இருக்காரு செங்கோட்டையனோட அவர்களுடைய வருகையினால. அப்ப செங்கோட்டையன் அவர்கள் வருகை தந்ததால தாவேகா ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தொண்டர்கள் நீங்க சொல்ற மாதிரி தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர்களும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்ம கட்சிக்கு வராங்க, அப்போ டிவிகே இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு வெளியில இருந்து பார்க்கப்படுது சார். இப்போ சிம்பிளான விஷயம் என்னன்னா, தாவேக்காவை பொறுத்தளவுல அவங்களுக்கு பெரிய லீடர்ஸ்லாம் தேவையில்லை. அதனாலதான் எந்த லீடர்ஸையும் அவங்க உள்ள அலோவ் பண்ணல. நிறைய பேருக்கு தாவேக்கால சேரணுன்ற விருப்பம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் நிறைய பேருக்கு தாவேக்கால சேர விருப்பம் இருக்கு. பட் தாவேக்கா கதவுகளை மூடி வச்சிருக்காங்க, அவங்க யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் என்ன, காளியம்மாள் மாதிரியான ஒரு லீடர், அவங்க நல்ல கரிஸ்மேட்டிக்கான லீடர், நினைச்சாங்கன்னா நிறைய வேலைகள் பார்க்க முடியும், கட்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தலைவராக இருக்க முடியும். ஆனால் தாவேக்கா அவங்கள உள்ள பெருசாக அகாமடேட் பண்ணல. இதுக்கான காரணம் என்னன்னா, தாவேக்கான்ற கட்சிக்கு பெரிய அரசியல் செயல்பாடு கிடையாது. அது விஜயை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய கட்சி. ரெண்டாவது, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்களை நம்பியிருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்ப களத்துல இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நிறைய லோக்கல் லெவல் லீடர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. ஸோ அதனாலதான் தாவேக்கா என்ன பண்றாங்கன்னா, யாருக்கும் கதவுகளை திறக்கல. நிறைய பேர் உள்ள போக விருப்பப்பட்டாலும் யாரையும் உள்ள விடல. செங்கோட்டையனை மட்டும் ஏன் உள்ள விடுறாங்கன்னா, செங்கோட்டையனோட தேவை அவங்களுக்கு இருக்கு. நான் சொன்ன மாதிரி குறிப்பா விஜய்க்கு அந்த தேவை இருக்கு. விஜயை பொறுத்தளவுல கேம்பெயின் பண்ணணுன்ற ஒரு தேவை அவருக்கு இருக்கு. கேம்பெயின் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருது. அப்ப அந்த ஈவெண்ட்டை, அந்த விஷயங்களை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணணும் அவரோட கேம்பெயினை, இல்லையா? அதுக்கான தேவை அங்க இருக்கு. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன் அவங்க உள்ள வரல. விஜய்க்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறனால அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காக செங்கோட்டையன் வராரு. இது மற்ற லீடர்ஸ்க்குலாம் அப்ளை ஆகாது. ஸோ அதனால தாவேக்கா நினைச்சாங்கன்னா நிறைய பேர் உள்ள கொண்டு வரலாம், அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு டெஃபினட்டா இருக்கு. பட் அவங்க நிறைய பேரை உள்ள விடல. ரெண்டாவது, நிறைய அதிமுக காரங்க திமுகலாம் உள்ள விட்டீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம்லாம் ஆகி போயிடும். இப்போ நீங்க சொல்ற விஷயம் என்ன, நாங்க ஒரு மாற்று அரசியல் பேசக்கூடிய கட்சி, ரொம்ப முற்போக்கானவங்க, நாங்க ஊழல்லாம் இல்லாதவங்க, எல்லாத்தையும் மாத்திடுவோன்னு. இப்போ செங்கோட்டையனே உள்ள வராரு. அப்ப நேச்சுரலா என்ன கேட்பாங்க, செங்கோட்டையன் அவர்கள் நீங்க சொன்ன மாற்று அரசியல் பேசின ஒரு ஆள் கிடையாது இல்ல. அவர் இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்திருக்கார். அதிமுகன்ற கட்சியில கரப்ஷன் இருக்குன்றதான உங்க பாயிண்ட். அந்த கட்சி மக்களுக்கு பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்றதான் உங்க பாயிண்ட். அப்ப செங்கோட்டையன் அங்க போனா மட்டும் எப்படி ஏத்துக்கிறீங்க? இந்த அரசியல தானே இவ்வளவு நாள் பண்ணியிருக்காரு செங்கோட்டையன், இந்த அரசியலை ஏத்துக்கிட்டு தானே இருந்திருக்காரு. ஸோ இப்படி நிறைய பேரை நீங்க அதிமுக திமுக இருந்து எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதனால டிவிக்கு அதை பெருசா என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. பட் செங்கோட்டையன் ஒரு எக்ஸப்ஷன். செங்கோட்டையன் அவர்கள் டிஃப்ரெண்டான ஒரு வேல்யூ அடிஷன் அங்கே கொடுக்குறாரு. அதனால செங்கோட்டையன் அவர்களை மட்டும் அகாமடேட் பண்றாங்க. இப்போ நேற்று செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது தன்னுடைய பேக்கெட்டில் ஜெயலலிதா அம்மை அவர்களுடைய புகைப்படத்தை வச்சிருந்தாரு. இப்போ இன்று தன்னுடைய அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு பேனர் வச்சிருக்காரு, எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா அம்மை அவர்கள் இருக்காங்க. இதை விஜய் அவர்கள் எப்படி சார் பார்ப்பாரு? ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் தலைவா படம் வெளியாகுது, அப்போ பெரிய முரண்பாடுலாம் ஏற்படுது. இதை விஜய் அவர்கள் ஏற்றுப்பாரா? இப்போ சிம்பிளுங்க, எல்லாமே இது என்னன்னா அவங்களுக்கு காரியம் நடக்கணும். இப்போ விஜய் ஒரு அரசியலை கையில் எடுத்துட்டார். அவரோட அரசியல் என்ன? திமுக எதிர்ப்பு தான் அவரோட அரசியல். சும்மா பாஜக எதிர்க்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்தாலும் திமுக எதிர்ப்பு தான் அவரோட பிரதான அரசியல். திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கும்போது அதிமுக செஞ்ச வேலைகளை நான் நல்லா செய்வேன்றது தான் அவரோட அரசியலா இருக்கு. ஸோ அவர் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, நாங்கள் நல்லா திமுகவை எதிர்ப்போம், அதே மாதிரி நாங்கள் அதிமுக கூடிய முக்கியமாக அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். எம்ஜிஆரை ஏற்றுக்கிறாரு, அண்ணாவை ஏற்றுக்கிறாரு, அதே மாதிரி இவர் ஜெயலலிதா அவர்களை அகாமடேட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஒரு அதிமுக தொண்டனுக்கு அது பாசிட்டிவாக தானே தெரியும். ஏன்னா கடைசியில் டிவிக்கு யார் ஓட் போடுவா? டிவிகேவுக்கு ஓட் போடக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னா அதிமுக காரங்க, என்டிகே காரங்க, பிஜேபி காரங்க. ஏன்னா டிவிகே பேசக்கூடிய இதே திமுக எதிர்ப்பு பேசுறது இந்த கட்சிகள் தான். ஸோ இப்போ டிவிக்கு குறிவிக்கூடிய வாக்குகள் பிரதானமா அதிமுக வாக்குகள் தான். ஸோ அப்ப அதிமுக காரங்களுக்கு எது பிடிக்குமோ அதானே செய்யணும். அப்ப எம்ஜிஆர் எடுத்து கொண்டாடுறது,
அப்புறம் அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றது, அதை சொல்லிட்டு தான் இருக்காரு அவரு. அதெல்லாம் சொல்றது ஏன்? அதிமுக பலவீனமா இருக்கு, திமுக எதிர்ப்பு அவங்களால சரியா செய்ய முடியாது, எனக்கு ஓட் போடுங்க, நான் அந்த வேலையை பாக்குறேன்னு தான் அவர் சொல்றாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்றதுக்கான காரணமே அதுதான். அவரோட மெயின் டார்கெட் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் தான். ஸோ டிவிகேவோட இந்த அரசியலால பாதிப்பு திமுகவுக்கு கிடையாது. பார்க்கும்போது இது ஏதோ திமுக எதிர்த்து இவர் அரசியல் பண்ற மாதிரி இருக்கும். உண்மையான பாதிப்பு அதிமுகவுக்கு தான். அவர் குறி வைக்கிறது அதிமுக ஓட்ஸ் தான். ஸோ அதனால அதிமுகவோட அடையாளங்களை உள்வாங்குறாரு. ஸோ செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அவர்களை கொண்டு வராங்க, அது நல்லது. அதிமுக அது பாசிட்டிவா பார்ப்பாங்களா? விஜய் அவர்கள் எதிர்க்க மாட்டாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் இவருக்கும் மேபி ஒரு முரண் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏற்பட்டுக்கலாம், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு காரியம் நடக்கணும், அவ்வளவுதானே. ஒரு பொலிட்டிஷியன் கூட வேணாம், ஒரு பெரிய பிசினஸ் மேனோ கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்னா அவங்க ஈகோயிஸ்டிக்காலாம் இருக்க மாட்டாங்க, காரியம் நடக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ காரியம் நடக்கணும்னா தேவை, அவ்வளவுதான். ஸோ அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தையும் எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படத்தையும் கொண்டுட்டு வர்றதுக்கு அர்த்தம் என்ன? நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெளியில தான் போறேன், எம்ஜிஆர் அவர்கள் வெளியில தான் போறேன், ஆனா நீங்க தான் சரியா இருந்தா அர்த்தம் அது. சோ இப்ப அவர் சொல்ற விஷயம் என்ன? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுன்றார். சோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்றார். சோ நான் கரெக்டா போறேன், அதனால நான் வெளியே வரேன்றார். சோ இது அவங்களோட பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான் அது. இன்னொன்று, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கில் A1 அக்யூஸ்ட் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் டிவிகே பேனர்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புகைப்படம் வருவதை எப்படி எடுத்துக்கிறது? அந்த ஆங்கிள் அவங்க பார்க்கல. இப்போ ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி A1 அக்யூஸ்டாலாம் இருந்தாலும் அவங்கனால ஓட்டு வாங்க முடிஞ்சது. அவங்க கடைசியில் 2016 ஓட் புல்லிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருந்தது. இன்னைக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கு பெரிய மரியாதை இருக்கு. குறிப்பா அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் தலைவர்கள் மத்தியிலையும் பெரிய மரியாதை அவங்களுக்கு இருக்கு. இதுதான் அவங்களுக்கு வேணும். அவங்க யூஸ் பண்றது இந்த நீங்க சொல்ற மாதிரி லாஜிக்கலா பார்த்துலாம் யூஸ் பண்றது இல்லை. அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி காரியம் நடக்கணும். காரியம் என்ன? ஓட்ஸ் நான் வாங்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனா டிவிகே வந்து நாங்க யாரு சாயலையும் இல்லை, நாங்க ஒரு புதிய மாற்று அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்ப ஜெயலலிதா அம்மையார் அவர்களை கொண்டு வரோம் அப்படின்னா அதிமுக சாயல் மாதிரி தானே இருக்கு. அது நல்லது தானே, உங்களுக்கு பாசிட்டிவாக தானே ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ அதிமுக காரங்களை அட்ராக்ட் பண்ணணும். இப்போ உள்ளதுலேயே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் யார்கிட்ட அதிகமாக இருக்குது? ஏடிஎம்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஏடிஎம்கே கிட்ட இருந்த ஓட்ஸை வாங்கணும்னா உங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் தேவை, எம்ஜிஆர் அவர்கள் தேவை, இந்த விஷயங்கள் எல்லாம் தேவை தான். டிவிகேவுக்கு என்ன பெரிய கொள்கையெல்லாம் இருக்குது? இப்போ ஒரு கொள்கை கட்சியாக இருந்ததுன்னா கொள்கை ரீதியாக அவங்க நிறைய விஷயங்கள் செய்யும்போது கொள்கையை சரியா மதிக்காம டைவர்ட் ஆகி போறாங்கன்னா தொண்டர்கள் கோவப்படுவாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகள் பிஜேபியோட போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க தொண்டர்கள் கோவப்படுவாங்க. இப்ப திமுக அதிமுகவோட போய் கூட்டணி வச்சாங்கன்னா ரெண்டு கட்சிக்காரங்களுமே கோவப்படுவாங்க. அதிமுக காரனும் கோவப்படுவான், திமுக காரனும் கோவப்படுவான். பிஜேபி காங்கிரஸோட போய் கூட்டணி வச்சா கோவப்படுவாங்க. டிவிகேவுக்கு என்ன கொள்கை இருக்கு? என்ன அரசியல் இருக்கு? சரி, இப்ப எம்ஜிஆர் போட்டோவுக்கு பதில் கருணாநிதி போட்டோவை வச்சா என்ன, யாரு கோச்சுக்கு போறாங்களா? என்ன, யாரும் கோச்சுக்க மாட்டாங்க. தளபதினு சொல்லிட்டு போறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால கொள்கை இருக்கக்கூடிய கட்சிக்கு தான் நீங்க சொன்ன சிக்கல்லாம் வரும். டிவிகேக்கு அந்த சிக்கல்லாம் எதுவும் வராது. ஸோ அவங்கள பொறுத்தளவுல ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க, ஒரு பிராண்ட் பில்டிங்பாங்கல்ல, ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. நாங்க திமுக எதிர்ப்பாளர்கள். ஸோ திமுக எதிர்ப்பை யாரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா கையில் எடுத்தாங்களோ அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வராங்க. அப்ப டிவிகே கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்த கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. கலைஞர் அவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்த என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு? நீங்க குறி வைக்கிறது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இல்ல. அப்ப அதுக்கான தானே நீங்க எடுக்க முடியும். எம்ஜிஆர் ஆன்டி டிஎம்கே தானே, ஜெயலலிதா ஆன்டி டிஎம்கே. ஸோ அந்த அடையாளங்களை அவர் யூஸ் பண்றாரு. அதுக்கு தான் செங்கோட்டையனையும் அவர் யூஸ் பண்றாரு. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல தேவைன்னா அதையும் பண்ணலாம். கட்சிக்காரங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, எதுனாலும் ஏற்றுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அதனால ஓட் கிடைக்காது. இப்போ கருணாநிதி அவர்களோட போட்டோவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க ஒன்றும் எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அதுல எந்த பயனும் இல்லைல்ல. பயன் இருந்தால் அதுவும் பண்ணுவாங்க. அடுத்து இப்போ நேற்று வந்து துணை முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்து கொண்டாடிருக்காங்க அறிவாலயத்தில். அடுத்து இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து இப்போ உதயநிதி அவர்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு மறைமுகமாக அது சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு விமர்சனம் எழுந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் என்ன மறைமுகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் யாருன்றதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி. இன்ஃபேக்ட் உதயநிதி அவர்களை பொறுத்தளவு ரொம்ப வேகமாக விஷயங்கள் நடக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போதே உதயநிதி அவர்கள் அவரோட அந்த பவரை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இப்போ அறிவு திருவிழா நடந்தது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் உதயநிதி அவர்கள் தான் அப்படின்றத அதில் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அவர் தலைமையில தான் அந்த திருவிழாவே நடந்துச்சு. ஆமா. ஸோ எல்லாரும் பாராட்டி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கிளியரா சொல்லிடலாம், யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ, யார் கைக்கு அதிகாரம் போறது மாதிரி இருக்கோ அவங்கள தான் எல்லாம் பாராட்டுவாங்க.
சாதாரண மனிதர்களை யாரும் பெருசா பாராட்டி கொண்டாடலாம் மாட்டாங்க. ஸோ எல்லா தலைவர்களும் செகண்டரி லெவல் லீடர்ஸ், தேர்ட் லெவல் லீடர்ஸ், அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் உதயநிதி அவர்களை தான் பாராட்டி பேசினாங்க. பாராட்டுனா சும்மா சாதாரண பாராட்டுலாம் கிடையாது, பயங்கரமா கொண்டாடி பேசுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியுது ஃபியூச்சர் லீடர் இவர் தான் அப்படின்ற விஷயம். அதே மாதிரி இந்த பிறந்தநாளும் அதே மாதிரி தான் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை அதை மாத்துறாங்க. ஸோ உதயநிதி அவர்கள் தான் ஃபியூச்சர் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாங்க. அது நேச்சுரலாக அதை பண்ண தான் செய்வாங்க. திமுகவை பொறுத்தளவில் அங்கே வாரிசு அரசியல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்த பண்ணுவாங்க. உதயநிதி அவர்கள் தன்னோட அந்த ஹோல்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுறார். இப்போ அதிமுகவினர் வந்து திமுக வாரிசு அரசியல் பண்ணுது அப்படின்னு விமர்சனம் வச்சாலுமே கூட அது மக்கள் மத்தியில் வந்து எடுபடலை இல்லையா? அதை வந்து மக்கள் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. மக்கள் ஆக்சுவலாக இது ஒரு பெரிய பிரச்சனை தான். வாரிசு அரசியல்ன்றது மிகப்பெரிய பிரச்சனை என்னை பொறுத்தளவில். ஏன்னா தகுதியான நபர்கள் வாய்ப்பிழக்கிறாங்க. ஒரு வேலைக்கு ஒருத்தரை நம்ம உட்கார வைக்கிறோம்னா அதுக்கு தகுதியானவராக அவர் இருக்கணும். அது இன்னாரோட வாரிசுன்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்து. ஆனா இன்னொரு விடயம் என்னன்னா, இந்த வாரிசே தகுதியான ஆளா இருந்தா அது அந்த அதிகாரத்துக்கு வர்றது வந்து தப்பு இல்லை இல்லையா? அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? எதை வச்சு நீங்க அதை சொல்றீங்க? இந்த வாரிசே தகுதியானவர் தான்ன்றதை யாரு முடிவு பண்றது? எப்படி முடிவு பண்றீங்க? இப்ப ஒரு எம்எல்ஏ எம்பி உருவாகிறான்னு வச்சுப்போம். அவரு கீழே இருந்து வராரு, மக்கள் அவருக்கு ஓட் போடுறாங்க, அவருக்கான ஒரு செல்வாக்க கிரவுண்ட்ல உருவாக்குறாரு, உருவாக்கி அவர் அதிகாரத்துக்கு வராரு. ஸோ அங்க அதிகாரத்துக்கு வரணும்னா ஒரு ரூட் இருக்கு. அந்த ரூட்ல அவர் பயணிக்கும் போது போட்டியா 100 பேர் வருவாங்க. அவங்களெல்லாம் மீறி தான் அவர் அந்த இடத்துக்கு போறாரு. ஸோ அப்ப தகுதியானவர் அவர். ஏன் தகுதியானவர்? இந்த போட்டியெல்லாம் மீறி அவர் அந்த இடத்துக்கு வரார். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கணும்ல. நீங்க பாட்டுக்கு டக்குன்னு பிடிச்ச நேரம் டக்குன்னு உட்காரக்கூடாது இல்லை. கேட்டா இல்லை எனக்கு தகுதி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை. ஸோ தகுதின்றது எப்படி வருது? இப்போ ஒரு ஸ்கூல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறீங்கன்னா கூட இன்னொரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட நீங்க போட்டி போட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வரணும். இல்லை சும்மா டேரெக்டா நீங்க எக்ஸாமே எழுதாம உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு போட்டு கொடுத்து இல்லை எனக்கு தகுதி இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது இல்லை. மேபி இருக்கலாம், மேபி இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த ப்ராசஸ் வழியா நீங்க வரணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இங்க அது நடக்கல. பட் இது இங்க மட்டும் கிடையாது, இது இந்தியா ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்கு. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இந்த பிரச்சனை இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆனா மக்களை பொறுத்தளவுல மக்கள் எதை ரொம்ப சீரியஸா பாக்குறாங்கன்னா, அவங்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் இருக்கு. விலைவாசி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு, பொல்யூஷன் இங்கே அதிகமாகிட்டு இருக்கு, ரோட்ல டிராஃபிக் அதிகமாகிட்டு இருக்கு, கரப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா இன்னைக்கு டெலிவரி பார்ட்னர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா படிச்சுட்டு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மக்களை இன்னும் கொஞ்சம் கூட கோவப்படுது. அவங்களுக்கு யார் ஆட்சி பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி நான் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன்றதா அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதையும் தாண்டி பொங்கலுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பாங்க, இதெல்லாம் தான் அவங்க ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாங்க. ஸோ வாரிசு அரசியல்ன்றது ஒரு எலக்டோரல் இஷ்யூவாக மாறுமான்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக கொஞ்சம் பேருக்கு அதில் கோபம் இருக்குது. பட் இப்போ எலெக்ஷனை தீர்மானிக்கிறதுக்குன்னு சில இஷ்யூஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியான இஷ்யூ அது மாறுமான்னு தெரில. இபிஎஸ்க்கு அது ஒரு நல்ல இஷ்யூ தான். ஏன்னா அவருக்கு அந்த பேகேஜ் இல்லை, அவரோட வாரிசுகள் யாரும் முக்கியமான பதவிகள்லையோ பொறுப்புலையோ இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் தைரியமா அந்த விஷயத்த பண்ணலாம். ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்து மிதுன் பழனிசாமி வரப்போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த தேர்தல் வரப்போகுது இல்லையா, இதுலலாம் வந்து கலந்துப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ என்னன்னா வரலாம், எனக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு வரல. அவருக்கு எதுவும் பதவிகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, எதுவும் பொறுப்பில் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் வரல. ஃப்யூச்சரில் வரலாம், எனக்கு தெரில. நான் ஒன்றும் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. பட் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த பேகேஜ் இல்லை. திமுகவை பொறுத்தளவில் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி ரன் கட்சி தான் அது. அந்த மாதிரியான பேகேஜ் அவருக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு அவர் யூஸ் பண்ணுறாரு, நாளைக்கு நம்ம சொல்ல முடியாது. நம்ம யாருக்கும் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த சிக்கல் இன்னைக்கு இல்லை. மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடாது இந்த வாரிசு அரசியல் இல்லை. எடுபடும். ஆனால் எல்லார்ட்டையும் ஒரு எலக்டோரல் இஷ்யூவாக மாறாது. ஒரு எலக்டோரல் இஷ்யூவாக இதை மையமாக வச்சு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கோர் இஷ்யூ ஏதாவது இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் போக முடியுது. எலக்டோரல் இஷ்யூவாக நான் பார்க்கல இது. பட் இது அஃப்கோர்ஸ் மக்கள் மத்தியில் ஒரு கோபம் இருக்கும் டெஃபினட்டாக. எல்லா ஸ்டேட்லையும் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொன்ன எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கு இந்தியாவில். இப்ப பாஜக வந்து காங்கிரஸ் விமர்சனம் செஞ்சாலுமே கூட சமீபத்துல இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில அதிக அளவு வாரிசு அரசியல் செய்யக்கூடிய நபர்களுடைய மகன்கள் இல்ல மகள்கள் தான் பாஜகவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருக்கு, பாஜகலையும் வாரிசு அரசியல் இருக்கு. ஆனா காங்கிரஸ்ல இருக்கிற அளவுக்கு இல்ல. காங்கிரஸ்ல ஒரு அந்த கட்சியவே ஒரு குடும்பம் கண்ட்ரோல் பண்ணுது இல்ல, அந்த மாதிரியான வாரிசு அரசியல் பாஜகல இல்ல. மோடி அவர்கள் வாரிசு இல்ல, வாஜ்பாய் அவர்கள் வாரிசு இல்ல,
எனக்கு தெரிஞ்சு பாஜகவுக்கு அடுத்து வரக்கூடிய தலைவரும் வாரிசா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மோடி அவர்களுக்கு வாரிசுகள்லாம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியல் அங்கே இல்லை. காங்கிரஸ் பார்ட்டி பாருங்க, இன்னைக்கும் ராகுல் காந்தியை மீறி யாராலையும் எதுவும் செய்ய முடியல. ராகுல் காந்தி பெரிய பவர்ஃபுல்லான லீடராக இருந்தால் கூட பரவாயில்ல, பெரிய மக்கள் பற்றின புரிதல் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு ராகுல் பார்க்கும்போது, அவரோட செயல்பாடுகளை பார்க்கும்போது. குறிப்பாக இப்போ பீகார் எலெக்ஷன் அவர் டீல் பண்ண விதமாக இருக்கலாம், பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடராக படலை. பட் இருந்தாலும் அந்த பார்ட்டியால் இவர் ஒரு வாரிசுன்ற ஒருத்தரை தாண்டி எதுவும் பண்ண முடியலையே. அவரு கட்டுப்பட்டு தானே எல்லாம் செயல்பட வேண்டிய சூழல் தள்ளப்படுறாங்க. பெரிய திறமசாலிகள்லாம் காங்கிரஸ்ல இருக்காங்க, பெரிய டால் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. பட் எல்லாருமே ராகுல் காந்தி கட்டுப்பட்டு தானே செயல்பட வேண்டியதா இருக்கு. ராகுல் காந்தி மீறி யாராவது செயல்பட்டா ஓரம் கட்டப்படுறாங்க. சசி தரூர் நீங்க ஓரம் கட்டிட்டாங்க, அவர் சேலஞ்ச் பண்ணார் ராகுல. இப்படி ஒரு பார்ட்டி இருந்தா எப்படி உங்களுக்கு க்ரோ ஆகும்? ஸோ மக்கள் வாரிசு அரசியலை ஒரு இஷ்யூவா எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ, வாரிசு அரசியலா அந்த கட்சியே ஒரு பாயிண்ட்ல வீழ ஆரம்பிச்சோம். காங்கிரஸ் பார்ட்டி ஒரு நல்ல உதாரணம். அந்த கட்சியோட வீழ்ச்சிக்கான முக்கியமான ஒரு காரணம் வாரிசு அரசியல். ஏன்னா ஒரு கட்சிக்கு நல்ல ஸ்ட்ராங்கான தலைமை ரொம்ப அவசியம். வாரிசுகளை நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா அந்த மாதிரியான தலைமையை கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி நல்லா லாபம் ஈட்டி தரணும்னா நல்ல தகுதியான லீடர்ஸ் அங்கே உட்கார வைக்கணும், நல்ல சிஇஓஸை உட்கார வைக்கணும். இல்லை நான் என் வாரிசை தான் அந்த இடத்துல உட்கார வைப்பேன், நீ உட்கார வச்சிங்கன்னா உங்க வாரிசுக்கு சில நேரம் அந்த திறமை இருக்கலாம், பல நேரங்கள் அந்த திறமை இல்லாமலும் போகலாம். அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி பெருசா க்ரோ ஆகாது. அதே தான் இங்கேயும் ஒரு கட்சியை நல்லா நிர்வாகம் பண்ணணும்னா அதுக்கான பெஸ்ட் ஆள் யார், அவங்கள மேலே கொண்டு வரணும். அதுக்கான மெக்கானிசம் இருக்கணும். கீழே இருந்து அதை மேலே வளர்ந்து வர வரைக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்கணும், வளர்ந்து வரதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அது இருந்துதான் அந்த கட்சி நல்லா இருக்கும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.